நேத்து அந்த வழியா ஒரு வேலை விஷயமா போனாவலாம். அத வாங்கிட்டு வந்தாவ. அப்படியேக்கா, நானும் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து இத தின்னு பார்த்ததே இல்ல. மத்த கடையில தான் அல்வா வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அப்படியே சொல்பா, என் புருஷன் எப்பவுமே அல்வானா இட்டு கடையில தான் வாங்கிட்டு வருவாரு. ஒரிஜினல்லா செம்ம டேஸ்டா இருக்கனா யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உனக்கு இங்க போய் தான் கொடுத்தேன். வீட்டுக்கு வாமா, அவளுக்கும் சொத்தோல தந்து விடியே. சரிக்கா, உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்? சரி ஷில்பா, அது இருக்கட்டும். நம்ம எல்லாரும் மெட்ராஸ்க்கு போகும்போது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. என்னதுக்கா? அதான் ஷில்பா, சரோஜக்கா சித்தி மக இருக்கல்ல, அதான் அந்த செனிப்பரு. ஆமா, அந்த பிள்ளைய மகனுக்கு கேட்கலான்னு பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாக்கா, நானும் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன் பாருங்களா. ஆமா ஷில்பா, அவிய வந்துதான் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. வளகாப்புக்குன்னு வந்தாவ, குழந்தையே பிறந்துட்டு. இனி சீக்கிரம் ஊரை பார்த்து கிளம்ப பாப்பாவ. அதுக்கு முன்னாடியே நம்ம போய் பேசிடுவோமா? ஏக்கா, அதான் அன்னைக்கு மீன்காரக்கா கிட்ட சொல்லி கேட்க சொன்னோம்ல. அவிய நாங்க உரிமைகாரவிய. அவிய கேட்டா கொஞ்சம் மதிச்சு பதிலும் சொல்லுவாவ. நம்ம போய் கேட்டா நல்லா இருக்குமா? சரி ஷில்பா, மீன்காரக்கா வச்சே கேட்டுருவோம். ஆனா என் மகனுக்கு அந்த பிள்ளைய கெட்டி தருவாவில என்னன்னு தெரியலையே. கெட்டி தருவாவுக்கா? நீங்க என்ன வசதி வாய்ப்பு இல்லாமலையா இருக்கிய? கடை வச்சிருக்கிய, சொந்த வீடு வச்சிருக்கிய. உங்க புருஷன் ஆகும்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வராருன்னு சொல்றிய. அவர் எங்க வெளிநாட்டுக்கு போனாரு? இந்த ஊருக்குள்ளதான் வேலை பார்த்துட்டு திரியிறாரு. நம்ம சொன்ன போது அப்படியே நம்பறியாள்வ. அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா நான் ஏன் கடை திறக்க கூட கஷ்டப்பட்டு கிடக்கேன். என்னக்கா, உங்க புருஷன் எத்தனை தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாருன்னு யோசிக்கிறீங்களோ? இல்ல ஷில்பா, அதை எப்படி எண்ண முடியும்? ஏன்னா எண்ண முடியாத அளவுக்கு அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்படியாக்கா? ஆமா ஷில்பா, வீட்டை கேட்ட கெட்டி தருவாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கெட்டி தருவாவக்கா, உங்க வசதிக்கு என்ன? மீன்காரக்காவை விட்டு கேளுங்க. ஷில்பா, அங்க பாரு, மீன்காரக்காவே வரவ. ஏக்கா, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க. அப்படியே சொல்லியா? ஆமாக்கா, நினைக்கிறதுக்குள்ள அவியலே வரவ பத்தியலா. கூப்பிடுங்கக்கா, பேசிடுவோம். மீன்காரக்கா, மீன்காரக்கா, இங்கக்கா, இங்க வாங்க. என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மரத்தடி நல்லா அருமையா இருக்குல்ல, வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கு, அதான்க்கா வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்படியாங்க? ஏக்கா, கொஞ்சம் உட்காருங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன செல்லம்மா? சொல்லு, எனக்கு உட்கார்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. ஏன் மார்மா பிள்ளை பெத்திருக்கா பத்தியா? ஒரே பிசி. ஓ, அப்படியேக்கா. உங்க மருமக சரோஜக்கா வீட்ல தானே இருக்கா? உங்களுக்கு இப்ப அப்படி என்ன வேலை இருக்கு? அங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் மருமக தானே. நான் தானே கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேனா. என்ன இந்த பொம்பளை இவ்வளவு பில்டப் போடுது? மீன் கூடைய தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு தினமும் மணிக்கணக்கில் உட்காந்து கதை விட்டுட்டு போவோம். மீன் வாங்கிக்கன்னு கெஞ்சிட்டு கிடக்கும். இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பேசினாலும் பிசியாம்ல பிசி. ஏனோ மார்மாவில இதுதான் தலையில தூக்கி வச்சுட்டு தாங்கிய மாதிரி. இதுதான் நேர கொடுமை. மீன்காரக்கா, கொஞ்சம் உட்காருங்கக்கா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன செல்லம்மா, சொல்லு. மீன்காரக்கா, இப்ப சரோஜக்கா வீட்ல உங்களுக்கு நல்ல மரியாதையோ? ஆமா செல்லம்மா, சம்மந்தி இல்ல, மரியாதை இல்லாம இருக்குமா? நான் சொல்லியேதாங்க எல்லாம். அப்படியேக்கா? ஆமா, என் சொல்லுக்கு மாறு சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டாவே. சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டாலும் சாப்பிட வச்சுதான் அனுப்புவாவனா பாத்துக்கியா? அவ்வளவு பாசமும் மரியாதையும் இருக்கு. சரிக்கா, அதனாலதான் நாங்க உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணியிருக்கியா? எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம் தான்க்கா. மெட்ராஸ்ல வச்சு உங்ககிட்ட சொன்னோம்ல, சரோஜக்கா சித்தி மகளை என் மகனுக்கு கேட்க சொல்லி. நீங்க அதை பத்தி எதுவும் கேட்டீங்களா? இல்லையே செல்லம்மா, நான் அதை பத்தி மறந்தே போயிட்டேனே. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? உங்களை தான் நம்பி இருந்தா, நீங்க ஏதாவது அவைய காதுல போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம். எனக்கு இது சுத்தமா ஞாபகம் இல்ல, எல்லாம் மறந்துட்டு செல்லம்மா. சரிக்கா, இப்போ போய் கேளுங்களா. நீங்க சொல்றது தானே அவைய கேப்பாவன்னு சொல்றியே. ஆமா செல்லம்மா, அவையெல்லாம் ஏன் சொல்லதான் கேப்பாவே. பெறவனக்கா, என் மகனை பத்தி ஆகா ஓகன்னு புகழ்ந்து
சாமந்தி கண்ணு மணி பிள்ளையே இல்ல, நம்ம சேனிப்பர் பிள்ளையே கேட்காவே. ஏன் மகளையா? அவளை எப்படி தெரியும் அவளுக்கு? ஏன் தெரியாது, உங்க வீட்டுக்கே வந்திருந்தால. அந்த பையனை தானே வந்திருந்தா, நீ காய் வெட்டும் போது கூட பார்த்திருப்பீல செல்லம்மா. ஓ அவங்களா? ஆமா சின்ன சம்மந்தி, உங்க குணங்களை பார்த்துட்டு உங்க வீட்ல தான் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அப்படியா? ஆமா, பையன் எப்படி? தங்கமான பையன், நம்ம சேகர் தம்பி எப்படி அதே மாதிரி தான் அந்த பையனும். அழகுல சொல்லவே வேண்டாம். சேகர் தம்பி காலர் கொஞ்சம் கம்மி, அவன் காலர் கொஞ்சம் தூக்கலு. காலர்ல என்ன இருக்கு சம்மந்தி? குணம் எப்படி? குணம்லாம் நல்ல குணம் தான். அத நேர்ல பார்த்திருக்கீல, சம்மந்தி கூட தெரியும். ஏக்கா அப்படியாக்கா? நல்ல பையனா? பையனை பத்தி அவ்வளவா தெரியாதுமா, நான் அவ்வளவா பழகினதில்ல. பார்த்துருக்கேன், சேகர் கூட அடிக்கடி பேசிட்டு இருப்பான். மற்றபடி அந்த பையன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு எனக்கு தெரியாது. சம்மந்தி பிசினஸ் பண்ணியானா, அது அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு. அப்படியா? என்ன பிசினஸ் பண்றான்? அது எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா ஏதோ பெரிய பிசினஸ் தான் பண்ணியாவே. ஏன்னா அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வராவலாம். அப்படியா? வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வராவளோ? ஆமா, அப்படிதான் செல்லம்மா சொன்னா. அப்போ பார்க்கலாமே. என் பிள்ளை இங்கே கட்டி கொடுத்தா அக்கா பக்கத்துலேயே இருக்கா, பார்த்துக்கிடுவா. நானும் அங்கே இருந்தாலும் என் பிள்ளை நல்லபடியாக இருக்கேன்னு நிம்மதியாக இருப்பேன். ஆமா சம்மந்தி, அதுக்காக தானே இந்த சம்மந்தத்தை உங்களுக்காக நான் பேசி கொண்டு வந்திருக்கேன். மாமியார் தொல்லையே உங்க மகளுக்கு இருக்காது. தாய் மாதிரி பார்த்துக்கிடுவா, அவளும் கடை வச்சிருக்கா. அப்படியா? அவ வீட்டில் 3 பேரும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காவளோ? ஆமா சின்ன சம்மந்தி, ஒத்தைக்கு ஒரு பையன். நல்ல வசதியான குடும்பம், நம்பி கேட்டு கொடுங்க. பிசாண்டி, இப்போ யாரை கட்டி கொடுக்கறா? அது ஒண்ணும் இல்ல வானரி, நம்ம சேனிப்பர் பாப்பா இருக்கல்ல, அவளுக்கு தான் சூப்பர் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன் வானரி. யார் அந்த சூப்பர் மாப்பிள்ளை? அது வேற யாரும் இல்ல வானரி, நம்ம செல்லம்மா இருக்கல்ல. அவ சொந்தக்காரவியல? சொந்தக்காரவி இல்ல வானரி, வேற யார் பிசாண்டி? அவ மகனுக்கு தான் கேட்டிருக்கா. என்னது? செல்லம்மா மவனுக்கா? ஆமா வானரி. சரோஜா, நம்ம ஜெனிபருக்கு நல்ல வரன் வந்திருக்குமா? ஆமா, வரனே வாராம வந்திருக்கு. இது வரைக்கும் வாரினது கிடையாது, இனிமேல வாரிக்கிடாது. சரோஜா, என்னம்மா சொல்றா? சித்தி, அடுப்புல ஏதோ கறியிற வாசனை வந்து அம்மையை கூட்டிட்டு உள்ள போங்க. ஏன் மாவிய பேசிட்டு இருக்காவல? சித்தி, பார்த்து நான் ஆண்டி கிட்ட பக்குவமா பேசி நீங்க போங்க. அடுப்புல இருக்கிறது கஞ்சி போச்சுன்னா யாரும் சாப்பிட முடியாது. போங்க சித்தி, அம்மையை கூட்டிட்டு போங்க. ஏக்கா வாக்கா, அடுப்புல போட்டுட்டு வந்தது மறந்துட்டோம்ல. ஆமா, சம்மந்தி கூட்டாவன்னு வந்தோம். சரி வா போவோம். பிசாண்டி, என்ன வரனே? செல்லம்மா மகனுக்கு உங்க சித்தி மகளை கேட்க சொன்னா அதான் வந்திருக்கேன் வானரி. மீன்காரி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இதை வந்து என்கிட்ட சொல்லுவ? ஏன் வானரி, அந்த பயலுக்கு என்ன குறைச்சல்? பிசினஸ் பண்ணியானம்ல. என்ன பிசினஸ் பண்ணியா? நீ பாத்தியோ? எப்ப பாரு என் தம்பி கூட சுத்துவா, இல்ல யார் கூடயா சுத்திக்கிட்டு இருப்பான். எங்கேயாவது சண்டை இழுத்துட்டு அடி வாங்கிட்டு வருவான். அந்த பயலுக்கு நீ என் தங்கச்சி கேட்டு வந்தியோ? வானரி, ஒத்தைக்கு ஒரு பையன் வானரி. சொந்த வீடு இருக்கு, கடை இருக்கு. அவ வீட்டுக்காரரு பிசினஸ் விஷயமா ஓயாம வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு. ஓஹோ, உள்நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்ண முடியலையாமா? எதுக்கு ஓயாம வெளிநாட்டுக்கு பயணம் போனா? செல்லம்மா தான் சொன்னா வானரி, அவன் மகனும் அதே பிசினஸ் தான் பண்ணியானே. அவ மோய் ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த செல்லம்மா 2 லட்சம் ரூபாய் தாங்க கடன் கேட்குன்னு ஒரு ஒருத்தரையா கேட்டு தெரிஞ்சு எனக்கு தெரியாதோ? புருஷன் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ண எதுக்கு இங்க வந்து கேட்கணும்? மோயங்காரனும் பிசினஸ் பண்ணியிருந்தா இவன் எதுக்கு கடன் கேட்டுக்கிட்டு தெரியா? ஒரு பைக்க இந்த குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன், அதுக்கு கூட ரூபா கொடுக்க முடியாம எப்படி அல்லாடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். எங்க சித்தி கீழே மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காவ, பூனை கிட்ட கொடுக்க சொல்றியோ? இங்க பாரு மீன்காரி, இந்த செல்லம்மாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த தேச பக்கம் வரக்கூடாது. ஏனி வாரன்னு கொண்டு வந்தேன், வாராம வந்தேன்ல என்கிட்ட வந்து கதை விட்டுட்டு இருக்காத. எங்க சித்தி பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கன்னு எனக்கு தெரியும். வானரி, அவதான் கேட்க சொன்னா. மிந்தி வேணா கஷ்டப்பட்டுருக்கலாம் வானரி, இப்ப நல்லா தான் இருக்காவே. நீங்க வேணா இன்னும் விசாரிச்சுக்கிடுங்க. விசாரிக்கவே வேண்டாம், அந்த பையன் என் தங்கச்சிக்கு வேண்டாம். வானரி, நல்ல பையன் வானரி, இப்படி ஒரு சம்மந்தம் உங்களுக்கு கிடைக்குமா? ஒத்தைக்கு ஒரு பையன் சொந்த வீட்டுல இருக்கான், நல்லா படிச்சிருக்கான். செல்லம்மா பாசமா பாத்துக்கிடுவா. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அப்படியே
உனக்கு வராது, எனக்கு வரும். இதுக்கு மேல இந்த வாராத தலை கொண்டுட்டு வர கூடாது. நீ இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மீன்காரி? மிஞ்சி போனா 2 வருஷம் இருக்குமே. அதுக்குள்ள அண்ணன் தங்கச்சியா பழகி விட்டாவே. ஏன் தங்கச்சி மட்டும் பெரிய பச்சித்தப்பா பழக கூடாதா? வாணர் நீங்க எல்லாத்தையும் அப்படிதான் எனக்கு மறக்க பேசுவீங்க. நான் பேரவு வந்து சம்மந்தி கிட்ட பேசிக்கிடி. பிறவு தானே இந்த வாரானுக்குறானே நீட்டு இந்த வீட்டு பக்கம் வந்து பாரு. உன் கொண்டு உன் மோவ கொண்டு சேர்த்து அறுத்துப்படி. பேர் இருப்பா மீன்காரி, அவன் மோவலை கட்டி கொடுக்க வேண்டியதானே. அது என்ன எங்க சித்தி மாவா இப்பதாங்க வந்திருக்கா, அதுக்குள்ள மாப்பிளை கூட்டிகிட்டு வரா. அந்த பையன் ஒரு நாள் 10 நிமிஷம் வேலை செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. அந்த செல்லம்மா என்னால பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அந்த வீட்டுக்கு இந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? சித்திக்கு தான் தெரியாது, அம்மைக்குமா தெரியாது. இந்த மீன்காரி வந்து கேட்டவனு வேண்டாம்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. சொத்தன கண்ணை அசந்திருந்தா அந்த வீட்டையே அமைக்க விடுவான்வே. எல்லாம் தெரிஞ்ச என்கிட்டே வந்து வெளிநாடுங்க பிசினஸ்ங்க ஒன்னும் தெரியாம தான் அமைக்கிட்டு போயிருவோம்ல. வச்சுக்கிடி. என்னக்கா ஒத்துக்கிட்டாவளா? கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டது மாதிரிதான். சம்மந்தி எதுவும் சொல்லல, அந்த பிள்ளையோட அம்மையே எதுவுமே சொல்லல. அப்படியாக்கா? எதுவுமே சொல்லலையோ? எதுவுமே சொல்லலனா நல்ல வரன் தான் வந்திருக்கு பேசுவாங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாவே. இந்த வானரவி இருக்கா பத்தியா? ஆவியத ஊடையில போந்து கொஞ்சம் குழப்பிட்டாவே. என்னாச்சுக்கா? வேற ஒண்ணுல கொஞ்சம் இஷ்டம் இல்லாத மாதிரி தெரியுது. எனக்கா இப்படி சொல்றியே? நீ பயப்படாத செல்லமா, நான் மறுபடியும் சம்மந்தி கிட்ட பேசி. வானரி என்ன கேட்டாவனா அந்த பையன் என்ன வேலை பார்க்கான்னு கேட்டாவே. பிசினஸ்னு சொல்ல வேண்டியதானக்கா? அதான் என்ன பிசினஸ்னு கேட்டாவளா, நம்மளுக்கு சொல்ல தெரியல. நீ விவரமா எழுதி கொடுத்திருந்தா இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்திருப்பேன். ஆமா என்ன பிசினஸ் செல்லமா? அதக்கா வெளிநாட்டுல தான் என்னது? அந்த ஏற்றுமதி இறக்குமதி பாவல அதக்க பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? நல்ல பிசினஸ் தான். வானர் தான் கொஞ்சம் யோசிக்காவே. நான் பேரவே சம்மந்தி கிட்ட பேசி நான் ஒரு நல்ல முடிவா சொல்றேன் செல்லம்மா. சரிக்கான உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். ஆமா நகலாம் எவ்வளவு போடுவாவே? எனக்கு எப்படி தெரியாம நல்ல வசதியா தான் இருக்காவே. ஆனா எத்தனை பவுன் போடுவாவன்னு தெரியாது செல்லம்மா. என்னக்கா எப்படி சொல்றியா? அதையும் கொஞ்சம் விசாரிச்சிருங்களா? ஏன்னா நம்மளா போய் பொண்ணு கேட்டதுனால நகையெல்லாம் போடாம கட்டி தந்துட கூடாதுல. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசிருங்கக்கா. பேசலாம் முதல்ல முடியட்டும். பேரவே எல்லாத்தையும் பேசுவோம். சரிக்கா சீக்கிரமா பேசுங்க. சரி செல்லமா நான் வாரேன். சரிக்கா. சரோஜாக்கா யோசிச்சுட்டு கிடக்காவலாமே. அப்போ பிசினஸ்ன்னு சொன்னதுல நம்பிக்கை வரலையோ? சரி நம்ம அப்போ பெரிய தொழிலதிபர் மாதிரி காட்டிக்கிடணும். அப்பதான் அந்த பொண்ணை என் மகனுக்கு கட்டி தருவாவே. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம்